ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னருக்கு என்னடா குருமா வைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த குருமா மட்டும் வச்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விடுங்க. இஞ்சி பூண்டை பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டாக போடுறதுக்கு இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். 3 மீடியம் சைஸ் தக்காளியை கழுவி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ஐட்டம்னு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், சக்தி சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ஒன்று அரைக்க போகிறோம். அரை மூடி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். கூடவே சோம்பு, முந்திரி, கசகசா, ஒரே ஒரு ஏலக்காவும் போட்டுட்டு 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் போட்டுக்கோங்க. இதையும் ஃபஸ்ட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் போட்டுட்டு மூடி போட்டுட்டு 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர் போயிருச்சு. நைட்டு டின்னருக்கு நான் தோசை தான் ஊற்றிருந்தேன். இந்த டிஷ்